காய்ஸ் வணக்கம், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு புது ட்ராமா தான் பார்க்க போகிறோம். ஹீரோயினோட ஹஸ்பண்டுக்கு ஹீரோயினை சுத்தமாக பிடிக்காமல் போயிடுது. ஸோ அதனால் ஹீரோயின் வந்து ரீபார்ன் ஆகி அவளோட வாழ்க்கையை மாற்றினாலா இல்லையா அப்படின்னு சொன்ன கதை தான் இது. இந்த ட்ராமா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் காய்ஸ், நம்மளோட செகண்ட் சேனலில் நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ட்ராமாவையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நான் ஆல்ரெடி கம்யூனிட்டி போஸ்ட் போட்டிருக்கேன். பார்க்காதவங்களுக்கு நான் வந்து கீழே லிங்க் தரேன். ஸோ அதை கிளிக் பண்ணி அந்த வீடியோவை பாருங்கள். அண்ட் நீங்கள் ஒன்று நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஹைப் பண்ணிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங் சீனில் நம்ம ட்ராமாவோட ஹீரோயின் மின்னை தான் காமிக்கிறாங்க. மின் ஒரு ஆள் வீடியோ எடுத்துட்டு சொல்கிறான், இந்த மாதிரி இது உன்னோட ஹஸ்பண்டுக்கு நான் அனுப்ப போகிறேன், அவங்கிட்ட நான் காசு வாங்க போகிறேன் அப்படின்ட்டு சொல்ல, இதை கேட்டோன்னே நம்ம மின்னு வந்து சொல்கிறா, இல்லை என்னோட ஹஸ்பண்டுக்கு நீ இதெல்லாம் அனுப்புனீங்கன்னா கண்டிப்பாக உனக்கு காசு கொடுக்க மாட்டான், நீ வந்து தப்பான ஆளை கிட்னாப் பண்ணியிருக்க, ஸோ என்னெல்லாம் என்னோட ஹஸ்பண்டுக்கு சுத்தமாக பிடிக்காது அப்படின்ட்டு நம்ம மின்னு வந்து சொல்கிறா. அப்படியே வந்து அவன் மனசில் நினைக்கிறா, இந்த மாதிரி நாங்கள் ரொம்பவே சந்தோஷமாக இருந்தோம், ஆனால் அந்த ஒரு இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் எல்லாமே மாறிடுச்சுல அப்படின்ட்டு அப்படியே வந்து ஃப்ளாஷ்பேக்கில் காமிக்கிறாங்க. நம்ம மின்னு அவளோட ஹஸ்பண்டோட உட்காந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இருப்பா. அப்போது யாரோ காலிங் பெல் அனுப்பி வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி மின்னோட சிஸ்டர் வந்து இறந்து போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவளோட ட்ரெஸ் கொடுக்குறாங்க. அவள் வந்து சூசைட் நோட் எழுதி வச்சிருக்கா. இந்த மாதிரி என்னை யாருக்குமே பிடிக்கல, மின்னை தான் எல்லாருமே தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க, ஸோ நான் செத்து போகிறது மின்னால தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் செத்து போயிருப்பா. ஸோ இதெல்லாம் பார்த்த நம்ம மின்னோட ஹஸ்பண்ட் ரொம்பவே காண்டாயிடுறான். ஸோ மின்னை பார்த்துட்டு உன்னால் ஒரு உயிர் போயிருக்கு அப்படின்ட்டு சொல்ல, நம்ம மின்னு நான் என்ன பண்ண அப்படின்ட்டு பார்க்குறேன். ஏன்னா அவளுக்கு சுத்தமாக ஐடியா இல்லை அவளோட சிஸ்டர் வந்து எதனால சூசைட் பண்ணிக்கிட்டான்ட்டு. இப்போ அதெல்லாம் அவள் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கு. அப்போ இவளை காப்பாற்றுறதுக்காக இவளோட ஹஸ்பண்ட் அங்கே வந்துடுவான். ஸோ அவளோட ஹஸ்பண்டை பார்த்தோன்னே அவள் ரொம்பவே ஷாக் ஆயிடுவா, என்னோட ஹஸ்பண்ட் என்னை காப்பாற்ற வந்துட்டான் அப்படின்ட்டு. இவளோட ஹஸ்பண்ட் இருக்கான்ல, இவனோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சாய் வந்தோடனே வந்து அங்கே இருக்கிற ஆளுங்களெல்லாம் அடித்து போட்டுட்டு நம்ம மின்னை வந்து காப்பாற்றுறான். ஸோ கயரெல்லாம் அவுத்து விட, அப்போது நம்ம மின் சாய்கிட்ட நீ என்னை காப்பாற்றியா வந்திருக்குன்னு சொல்ல, அப்போ திடீர்னு ஒரு ஆள் கத்தி எடுத்து நம்ம மின்னை குத்த வருவானா. ஸோ அதை பார்த்த சாய் அந்த கத்தி குத்த எடுத்துக்கிறாரு. ஸோ சாய் இப்படி கத்தி குத்த வாங்கினோன்னே இவர் ரொம்ப ஷாக் ஆயிடுறா, இவர் வந்து இப்படிலாம் பண்ணுறாருன்ட்டு. அவளுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. ஏன்னா இப்போ சாய் இறந்து போகிற நிலமையில இருக்காரு. என்னை மன்னிச்சிரு, என்ன தானே இப்படி என்னை மன்னிச்சிரு அப்படின்ட்டு மீன் வந்து மன்னிப்பு கேட்க, அப்போ சாய் சொல்கிறாரு, நீ வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டியதா இல்லை, நீ என்ன பண்ணுறனா, ஒரு வேலை அடுத்த லைஃப் ஏதாவது இருந்தால் தயவு செஞ்சு என்ன உன்னோட சிஸ்டரோட வாழ விடு, எனக்கு நீ வேண்டாம் அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. இதை கேட்ட மீனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் அவர் இறந்து போகிறதுக்கு முன்னாடி இந்த வார்த்தையை சொல்லிட்டு தான் இறந்து போகிறாரு, இந்த மாதிரி நெக்ஸ்ட் லைஃப்னு ஏதாவது வந்தால் தயவு செஞ்சு நீ என்னை கல்யாணம் பண்ணிக்காத, என்ன உன்னோட சிஸ்டரோட கல்யாணம் பண்ணி வை அப்படின்ட்டு அவர் வந்து சொல்லிடுறாரு. ஸோ அதனால் அவளுக்கு மனசே கஷ்டமாயிருது. அவர் இறந்து போன உடனே இவளும் கத்தி எடுத்து கொடுத்து அங்கேயே இறந்து போயிடுவா. அவள் இறந்து போயிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு கண்ணை திறந்து பார்த்தா அவளோட ஆன்ட்டி முன்னாடி நின்றுட்டு இருக்கா. அவளுக்கு ஒன்றுமே புரியல, என்னடா நடக்குதுன்ட்டு. அப்போதான் அவளுக்கு தெரிய வருது இவர் ரீபார்ன் ஆயிருக்கான்ட்டு. அதுவும் கரெக்டாக அவள் அன்னைக்கு சொல்லிட்டு இருப்பா, இந்த மாதிரி நான் வந்து சாயை கல்யாணம் பண்ணணுன்ட்டு. ஸோ அன்னைக்கு வந்து அவள் ரீபார்ன் ஆயிருக்கா. அங்கே அவளோட சிஸ்டர் இருக்கால, அவளும் உயிரோட இருக்கா. அவளோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா லியா அங்கே தான் உட்காந்துட்டு இருப்பா. இப்போது நம்ம ஹீரோயின் இருக்கால, அவள் சொல்லிடுவா, இந்த மாதிரி நான் இப்போ சாய் கல்யாணம் பண்ணிக்கிறதா இல்லை, நான் என்னோட அப்பா கம்பெனியை எடுத்து ரன் பண்ணணும்னு இருக்கேன்ட்டு அவளோட அங்கிள் கிட்ட சொல்லிடுவா. இதை கேட்ட அங்கிள் ஷாக் ஆயிடுறாரு. ஏன்னா இப்போதான் வந்து இவ சாயை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு இருந்திருப்பா, இப்போ டக்குன்னு மாற்றிட்டாளேன்ட்டு அவர் ஷாக்காக கேட்க, அவள் சொல்கிறா, இல்லை நான் ஃபஸ்ட்டு சாயை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு தான் இருந்தேன், ஆனால் இப்போ தான் எனக்கு தோணுது என்னோட அப்பா பிஸ்னஸை நான் எடுத்து ரன் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஸோ என்னோட கல்யாணம் வேணாம், இந்த சாயை நீங்கள் வந்து இந்த லியாவுக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்ட்டு அவளோட அங்கிள் கிட்ட சொல்லிடுவா. ஸோ இதை கேட்ட அங்கிளும் யோசிக்கிறாரு, இந்த சாய் வந்து ஒரு பெரிய ஆளு தான், ஸோ லியாவை கல்யாணம் பண்ணி வச்சா லியாவும் செட்டில் ஆயிடுவான்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிடுவாரு. இப்போது நம்ம மின் இருக்கால, வெளியில் போயிட்டு இருப்பா. அப்போ அங்கே வந்து சாய் இவளை பிடிச்சிட்டு, ஏன் நீ இப்படி பண்ணுறேன், எனக்கு தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க விருப்பமே இல்லைல்ல, ஏன் இப்படி பண்ணுற, நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம் ஆனால் இப்படி மாற்றிட்டல நீன்னு சொல்லிட்டு அவளோட கழுத்தை பிடிச்சி நினைக்கிறாரு. ஸோ இவருக்கு வந்து இவளை பிடிக்கவே இல்லை. நம்ம இவருக்கு மின் அவள் தான் வந்து சாயை கல்யாணம் பண்ணிக்கலான்ட்டு முன்னாடி ஃபோர்ஸ் பண்ணியிருப்பா. ஸோ இப்போ அவர் வந்து இவளை பிடிச்சி நெரிக்க, அப்போ அவர் சொல்லிடாது பாரு, ஒன்று நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறது இல்லை, உன்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சொல்ல வர, அதுக்குள்ளே அந்த இடத்துக்கு இந்த லியா வந்துடுவா. வந்துட்டு, சாய் நீ எப்போ வந்தேன்னு சொல்ல, நான் இப்போ தான் வந்தேன், ஆனால் வந்தோடனே உன்னோட சிஸ்டர் இந்த மின்னோட ஃபேஸை பார்த்துட்டேன்னு சொல்ல, அப்படியா சரி அப்படின்ட்டு இந்த இவருக்கால லியா ரொம்பவே நல்ல மாதிரி நடிச்சிட்டு இருக்கா. ஆக்சுவலி இவளுக்கு வந்து நம்ம மின்ன சுத்தமாக பிடிக்காது, அவளுக்கு எப்படியாவது வந்து சாயை மீன் கிட்ட இருந்து பிரிக்கணும் அப்படின்ட்டு ஒரு இன்டென்ஷன்
டென்ஷன் தான் இருக்குது. இப்போ சாயோட கழுத்தில் ஒரு பெண்டன்ட் இருக்குது. அதை பார்த்து ஓ இந்த பெண்டன்ட்டில் அவங்க 2 பேருக்கும் இதுதான் ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட்னு சொல்ல அப்படியே ஃப்ளாஷ்பேக்கில் காமிக்கிறாங்க. ஆக்சுவலி என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் என்ன பண்ணியிருப்பானா இந்த சின்ன வயசுலேயே இந்த சாயை வந்து அவளோட அப்பாவுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுருக்கா. இந்த சாய்க்கு அப்பா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு யாரும் இல்லை. அதனால் இவளோட அப்பாவே இந்த சாயை ரொம்பவே நல்லா பார்த்துருப்பாரு. அண்ட் அவருக்கு வந்து ஒரு பெண்டன்ட்டு கொடுத்துருப்பாரு. அந்த பெண்டன்ட் தான் இன்னும் இவர் பத்திரமா வச்சுட்டு இருந்திருக்காரு. இதே மாதிரி பெண்டன்ட் நம்ம ஹீரோயின்கிட்டே இருக்குது. ஸோ அதுதான் வந்து அவள் சொல்கிறா மீன் பண்ணி இந்த மாதிரி உங்கள் 2 பேருக்கிட்டையும் இது இருக்குது, நீங்கள் 2 பேர் ரிலேட்டில் அப்படின்ட்டு. ஸோ இது கேட்டனே இல்லை எனக்கு இந்த பெண்டன்ட்லாம் ஒன்றும் தேவையே இல்லைன்னு சொல்ல இல்லை எனக்கு நல்லாவே தெரியும் என்னதான் இருந்தாலும் எல்லாருக்குமே இந்த மீனை தான் பிடிக்கும்னு சொல்ல அப்போது நம்ம மீனை பார்க்குற இந்த சாய் இந்த நெக்லஸை உடைக்க போகிறாரு. நீ என்ன பண்ண போகிற இப்போ இதை உடைக்க போறியா? என்னோட அப்பா ஆசையாக உங்ககிட்ட கொடுத்தாருல சின்ன வயசுதான் சொல்ல. ஆனால் அதெல்லாம் கேட்காம இந்த சாய் இந்த இவளுக்காக லியாக்காக இதை உடைச்சிருவாரு. இதை பார்த்த மீனுக்கு பயங்கர ஷாக் ஆயிடுது. இவர் இப்படி இந்த பெண்டன்ட்டை வந்து இந்த லியாக்காக உடைச்சிட்டாருன்னு ரொம்ப கோவப்படுறா. என்னோட அப்பா உனக்காக ஆசையாக கொடுத்தாரு, அவரோட ஞாபகத்தமாக தானே இது வச்சுட்டு இருந்திருக்க, ஆனால் இப்போன்னு பார்த்து உடச்சிட்டு இது அப்படின்னு சொல்ல இது பாரு எனக்கு உனக்கு எந்த ரிலேஷனும் இல்லை, எனக்கு உனக்கு கல்யாணம் பண்ணிக்கவும் விருப்பம் இல்லை, அதனால தான் சொல்லிட்டு அவர் அங்கேருந்து நம்ம லியாவை கூட்டிகிட்டு போவார். ஆனால் வந்து நம்ம மீன் இருக்கால அந்த உடஞ்சி போன பெண்டன்ட்டை எடுத்துட்டு நீ ஏன் அப்படி பண்ணுற, உனக்கு என்னோட அப்பா மேலே கொஞ்சமாக ரெஸ்பெக்ட் இருந்தா இந்த பெண்டன்ட்டை ரெடியாவது பண்ணி கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்லிட்டு இருப்பான் இந்த இவன்கிட்ட சாய்கிட்ட. ஆனால் சாய் இருக்கான்ல அதெல்லாம் கண்டுக்காம ஒரு நிமிஷம் மட்டும் நிற்பான் இவ சொல்கிறது கேட்டுட்டு. இருந்தாலும் நம்ம இவளை கண்டுக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து இந்த லியாவை கூட்டிகிட்டு போயிடுவான். இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம மீனோட அங்கிள் இருக்காங்களே அவங்க வந்து நம்ம மீனுக்கு ஒரு கிஃப்ட் மாதிரி கொடுக்குறாங்க. இது வந்து இந்த சாய் கொடுக்க சொன்னானா சாரி சொல்கிற விதமாக இந்த மாதிரி அவன் அந்த பெண்டன்ட் உடைச்சிட்டால ஸோ அதனால் சாரி சொல்கிற விதமாக இது கொடுத்துருக்கானா. நம்ம மீன் வந்து இது வேணான்னு சொல்கிறான். ஆனால் அங்கிள் இதை பாரு அவன் கொடுத்துருக்கான் ஆனால் அவங்ககிட்ட ஒன்று நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணல இந்த மாதிரி அவன் இந்த லியாவை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறான்ட்டு, ஸோ இது தயவு செஞ்சு நீ வாங்கிக்கோன்னு சொல்ல அவளும் சரின்ட்டு அதை வாங்கி வச்சுக்கிறா. இப்போது அவள் யோசிக்கிறா நீ என்ன தான் பண்ணாலும் கண்டிப்பாக நான் மன்னிக்க மாட்டேன், ஏன்னா பழைய மாதிரி நான் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மனசில் நினச்சிட்டு இருப்பா. இங்கே வந்து ஒரு பார்ட்டி நடக்குது. அந்த பார்ட்டியில் இந்த லியா அவளோட ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கா. அவள் ஃப்ரெண்ட்ஸில் எல்லாருமே வந்து லியா கிட்ட உன்னோட அந்த சிஸ்டர் வந்து சாயை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சிட்டு இருந்தா. ஆனால் சாய்க்கும் அவளுக்கு பயங்கர டிஃப்ரெண்ட்டு. சாய் வந்து ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல்லான மேன், ஆனால் அவகிட்ட என்ன இருக்குது, அவள் ஜஸ்ட்டு வீட்டில் சும்மா இருக்கா. அவளை வந்து எப்படி அவர் கல்யாணம் பண்ணிப்பாருன்னு சொல்ல அப்போ தான் வந்து இந்த லியா சொல்கிறா அவர் என்ன தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறாரு, அவள் வேண்டான்னு சொல்லிட்டான்னு சொல்லி இது கிட்ட வந்து எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. அண்ட் சொல்கிறாங்க நீ தான் கரெக்ட் பேரண்ட். அப்போது எல்லாருமே சொல்கிறாங்க இந்த மாதிரி அவருடைய பிரேஸ்லெட் வாங்குறாரு தெரியுமா அப்படின்னு சொல்லி அப்படி என்ன பிரேஸ்லெட் சொல்லிட்டு கேட்க அவங்களும் காமிக்கிறாங்க பிக்சர். இதை பார்த்துட்டு ஓ இது வாங்கியிருக்கானா அப்போ எனக்காக தான் இருக்கும், ஏன்னா நான் வந்து இந்த மாதிரி பிரேஸ்லெட்லாம் ரொம்பவே விரும்புவேன், ஸோ எனக்காக தான் அவர் வாங்கியிருப்பாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடுக்காக திரும்பி பார்ப்பா. அங்கே பார்த்தா நம்ம மீன் இருக்கால அவள் அங்கே வந்துட்டு இருப்பா. அவளோட கையில் இந்த பிரேஸ்லெட் இருக்கும். இது பார்த்தோன்னே எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. இந்த பிரேஸ்லெட் இவளோட கையில் போச்சு, இந்த பிரேஸ்லெட் உனக்கு தானே வந்து இந்த சாய் வாங்குறதா இருந்தது, எப்படி இந்த மீனுக்கிட்ட போச்சு, ஒருவேளை அவள் திருடிட்டாளா என்ன அப்படின்ற மாதிரி எல்லாருமே வந்து பேசிட்டு இருப்பாங்க. இந்த லியாவுக்கு ரொம்ப காண்டாயிருது, எப்படி வந்து இந்த மீனுக்கிட்ட சாய் வாங்கின பிரேஸ்லெட் இருக்கும், ஸோ அதனால் அவள் போயிட்டு சண்டை போடுற மாதிரி என்ன நீங்கள் வந்தால் கண்டிப்பாக சாய் உங்ககிட்ட வந்து பேசிடுவான் அப்படின்னு நினைக்கிறியா, நீ தான் சாய் வேண்டாம் அப்படின்ட்டு தூக்கி போட்டுடல, அதுக்கப்புறமும் ஏன் இங்கே வந்திருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கேட்க என்ன நீ ஏன் ஒரு மாதிரி பேசுகிற அப்படின்ட்டு நம்ம மீன் கேட்பா. அப்போ அவள் வந்து அவளோட கையை பிடிச்சி உன்னை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல இப்போ எதுக்கு என்னோட கையை பிடிக்கிற, நான் தான் உன்னை இப்போ சாய்கிட்ட விட்டுட்டல, இதுக்கப்புறமா எதுக்கு நீ என்னை தொல்லை பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்ல இல்லை எனக்கு உன்னை பார்த்தாலே கோவம் வருது, எனக்கு உன்னை பிடிக்கலன்னு சொல்லிட்டு அவள் கையை பிடிச்சி இழுத்து அவளே வந்து என்ன பண்ணிடுறானா அவளை தள்ளி விட்ட மாதிரி ஃப்ரேம் பண்ணிடுவா. அங்கே இருக்கிற எல்லாரும் பார்க்கும்போது இவன் நம்ம மீன் தான் இந்த லியாவை தள்ளி விட்ட மாதிரி இருக்கும். இப்போ விழுந்துடல நம்ம இருக்கால அவளோட கையில் பயங்கரமாக அடிபட்டுருது. அந்த பிரேஸ்லெட் இருக்குல்ல அது உடஞ்சி அவளோட கை ரொம்பவே கட்டாயிருது. இப்போ இவங்க 2 பேர் விழுந்ததை இவன் இருக்கால இந்த சாய் பார்த்துருவான். அவன் என்ன நினச்சிக்கிறான்னா இந்த மீன் தான் வந்து இவளை தள்ளி விட்டுட்டான்னு நினச்சிட்டு நம்ம மின்னிக்கிட்ட வந்து கத்துறா, உனக்கு இவளை பிடிக்காது அப்படின்னு எனக்கு தெரியும், ஆனால் இவ்வளோ மோசமானவ அப்படின்ட்டு எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான்னா இந்த லியாவை அப்படியே தூக்குறான். இப்போ லியாவை கூட்டிகிட்டு போகும்போது நம்ம மின் இங்கேருந்து ஒரே ஒரு வார்த்தை தான் கத்துவா, நம்ம எவ்வளோ நாள் 23 வருஷமாக ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்கோம், ஆனால் நான் எப்படி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ நினைக்கிறியா அப்படின்ட்டு அவள் சாய்கிட்டே இதை தான் கேட்பா. ஆனால் சாய் எதுவுமே பதில் சொல்லாமல் அப்படியே நின்றுட்டு இருக்காரு. அவள் அது மறுபடியும் கேட்குறா, நம்ம 23 வருஷமாக ஒன்றா இருந்திருக்கோம், அப்போ கூட நான் தான் இப்படி பண்ணியிருப்பேன் நீ நினைக்கிறேன்னு சொல்ல ஆமாம் நீ தான் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன்னு திரும்பி பார்த்தால அப்போ தான் அவளுக்கு கையில் அடிபட்டிருக்கதை அவன் அப்போ தான் நோட்டீஸே பண்ணுறான். ஐயோ இவளோட கை அடிபட்டிருக்கே அப்படின்ட்டு அவன் நோட்டீஸ் பண்ணிடுறானா. ஸோ இந்த விஷயத்த இந்த லியா பார்த்துட்டு ஐயோ நம்ம விடக்கூடாதுன்ட்டு அவன் வந்து நம்ம சாய்கிட்டே என்னால் முடியல, எனக்கு
வலிக்குது உடம்பெல்லாம் அப்படின்ட்டு சொல்லுவா. இதனால அவர் என்ன பண்ணுவார்னா அந்த லியாவை கூட்டிகிட்டு அங்கேருந்து போயிடுவார். இங்கே நம்ம ஹீரோயின் இருக்கால அவள் வந்து அப்படியே வந்து உட்காந்துடுறா. இப்போ நெக்ஸ்ட் சீன் காமிக்கிறாங்க. நம்ம மீன் ஏஞ்சிட்டு பக்கத்தில் அவளோட பெண்டன்ட் இருக்கான்னு பார்த்தா காணும். ஸோ அங்கே இருக்கிற எல்லாருக்கிட்டையும் கேட்குறேன், இந்த பெண்டன்ட் யாராவது எடுத்து பார்த்தீங்களான்ட்டு. அவங்க இந்த லியா தான் எடுத்தா அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதனால் லியாவை தேடி வரா. இங்கே லியா இருக்கால அவள் அந்த பெண்டன்ட்டை உடச்சிட்டு ஐயோ நான் தெரியாமல் உடைச்சிட்டேன் சாய், நான் அதை வேணும்ட்டே உடைக்கல அப்படின்ட்டு அவள் வந்து பொய் சொல்லிட்டு இருப்பா. இவள் பொய் சொல்கிறத இந்த சாயும் நம்பிடுவான். ஆமாம்மா நீ தெரியாமல் தான் உடைச்சிட்ட அப்படின்ட்டு அவன் வந்து அப்படியே நம்பிடுறான் இவன் சொல்கிற எல்லாத்தையும். அந்த இடத்துக்கு கரெக்டாக நம்ம மீன் வந்துட்டு இங்கே உடஞ்சி கிடக்கிற அந்த பெண்டத்தை பார்த்து ரொம்பவே கோவப்படுறான். இது என்னோட பெண்டன்ட்டு, எப்படி நீ இதை உடைக்கலான்னு சொல்ல, இது தெரியாமல் என்னோட கையிலேருந்து உடஞ்சிடுச்சு, என்னை மன்னிச்சிடு அப்படின்ற மாதிரி சொல்லுவாள். ஆனால் நம்ம மீனுக்கு பயங்கர காண்டாகுது. ஏன்னா இது அவளோட அப்பா வந்து அவளுக்கு கொடுத்தது, அதை உடைச்சா அவளுக்கு கோவம் வராதா. சொன்னால் கோவத்தில் கத்த. அப்போ அங்கே இருந்த நம்ம எதுக்கு நீ கத்துற ஓவரான்னு சொல்ல, நான் அப்படி தான் கத்துவேன், இது என்னோட பெண்டன்னு சொல்ல. அப்போது இவ இருக்கால லையா சொல்கிறா இது ஜஸ்ட் ஒரு ஸ்டோன் தானே அப்படின்ட்டு. இதை கேட்டேனே அவளுக்கு பயங்கர காண்டாயிடுது. ஸோ அவளோட செவிலே அடிச்சிருவா. இவ அடித்த உடனே இங்கே இருக்கிற 2 பேருக்குமே பயங்கர ஷாக் ஆகிடுது. இவளாம் வந்து அடிக்கிறா அப்படின்ட்டு. இப்போது நம்ம மீன் சொல்கிறா என்னதான் இருந்தாலும் இது என்னோட அப்பா கடைசியாக எனக்கு கொடுத்த விஷயம், அதை நீ இப்படி உடைப்பலன்னு சொல்லிட்டு மறுபடியும் அடிக்கலான்னு வர இவன் தடுத்துட்டு எவ்வளோ தைரியம் இருந்தா நீ அவளை அடிக்க வருவ அப்படின்ட்டு இவளை தள்ளி விட்டுருவான். ஸோ அவளோட கணத்துலேயே வந்து அடிபட்டுரும். அவன் நான் நினச்சி கூட பார்க்கல நீ இப்படியெல்லாம் பண்ணுவேன்ட்டு அப்படின்ட்டு அவள் சாய்கிட்ட சொல்கிறான். ஆனால் சாய் சொல்கிறாரு இவ வேணுன்ட்டே பண்ணலன்னு தானே சொல்கிறா, ஏன் அவளை மன்னிக்க மாட்டேற, நீ அவ்வளோ மோசமானவளாக இருக்குன்னு சொல்ல. அப்போ அவளோட கையில் அடிபட்டு இருக்குதா அவரை வந்து பார்க்குறாரு. இப்போது நம்ம மின்னு ஒரே தான் சொல்கிறா, நீ என்னை எப்போவுமே ட்ரெஸ் பண்ண மாட்டேறலன்னு சொல்லிட்டு கீழே விழுந்துட்டு இருக்க பொருள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இருப்பா அந்த உடஞ்ச பொருள். அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா அவளுக்கு மயக்கம் வந்துடுது. இவன் மயங்கி கீழே போகும்போது கரெக்டாக வந்து நம்ம சாய் பிடிச்சிட்டு ஐயோ இவளுக்கு என்ன ஆச்சு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகணுன்ட்டு அவளை அங்கேருந்து கூட்டிகிட்டு போவார். இதை பார்த்த இவளுக்கு பயங்கர காண்டாயிடுது இந்த லியாக்கு. இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு இவள் ஹாஸ்பிட்டல்லேருந்து ரிட்டர்ன் வந்துட்டா. அப்போது இந்த சாய் வந்து நம்ம ஹீரோயினோட கதவை தட்டி இது பாரு உனக்காக வந்து நான் வந்து பிரேஸ்லெட் வாங்கி வச்சுருக்கேன் அண்ட் நான் வந்து அந்த பெண்டன்ட் செயின் இருக்குல்ல அதை வந்து எல்லாத்தையும் ஒட்டி வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூப்பிடுறாரு. நம்ம முன்ன வெளில வர சொல்லி, ஆனால் முன்ன வெளில வர மாட்டாளா. சொன்னால நான் இங்கேயே வந்து கிஃப்ட் வச்சுட்டு போகிறேன், அந்த பெண்டன்ட்டும் இங்கே தான் இருக்குன்னு எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து போயிடுவார். அவர் போனதுக்கப்புறம் நம்ம முன்ன வெளில வருவா. அந்த பெண்டன்ட் இருக்கிறதையும் பார்க்குறா, அது பக்கத்தில் ஏதோ ஒரு கிஃப்ட்டும் இருக்குது. ஸோ அதையும் பார்க்குறான். ஆனால் அந்த கிஃப்ட்டை அவள் எடுக்கவே இல்லை, வெறும் அவளோட பெண்டன்ட் மட்டும் எடுத்துகிட்டு எனக்கு இந்த பெண்டன்ட் போடும், நான் மறுபடியும் உன்னோட ட்ராப்பில் வந்து விழுறதா இல்லை அப்படின்ட்டு அவள் வந்து யோசிக்கிறா. இப்போ வந்து நம்ம சாய் கிளம்பி போவார். இந்த விஷயத்த இவ பார்த்துருவாங்க இல்லையா, பார்த்துட்டு நீ எதுக்கு இங்கே வந்திருக்க, என்ன பார்க்க தான் வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப ஹாப்பியாக வர. அந்த மாதிரி சாய் வந்து அவளை தான் பார்க்க வராருன்ட்டு. ஆனால் அவர் இல்லை நான் மீனை பார்க்க வந்தேன்னு சொல்லிட்டு போயிடுவார். இதனால அவள் பயங்கர காண்டாய் மீனோட ரூமுக்கு போகிறா. அங்கே பார்த்தா வெளியில் வந்து இவர் வாங்கி கொடுத்த அந்த பிரேஸ்லெட் இருக்குது. ஸோ இதை பார்த்துட்டு கண்டிப்பாக வந்து இது இவளுக்கு தான் வாங்கியிருப்பாரு, பரவாயில்ல நாளைக்கு இங்கே வெட்டிங்கில் ஸோ இதை நான் போட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு அவள் அந்த பிரேஸ்லெட்டை எடுத்து வச்சுப்பா. இங்கே வந்து நம்ம மீனை காமிக்கிறாங்க. நெக்ஸ்ட் டே அவள் கிளம்பி போயிட்டு இருக்கா ஊருக்கு. ஏன்னா அவளோட அப்பா கம்பெனி ஊரில் தான் இருக்கா. அப்போ யோசிக்கிறேன் இன்றைக்கி தானே எனக்கு கல்யாணம் ஆச்சுன்னு சொல்லிட்டு பாஸ்ட் லெவலுக்கு அதை ரீபான் ஆகிறதுக்கு முன்னாடி எப்படி கல்யாணம் ஆச்சுன்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. அவளுக்கு வந்து கல்யாண நாள் இருக்கும் போதே இந்த இவன் இருக்கால நம்ம சாய் இல்லை என்னால் உன்னை கல்யாணம் பண்ணிக்கவே முடியாது, நீ ரொம்ப மோசமானவன், நீ உன்னோட சிஸ்டரே ஒழுங்காக ட்ரீட் பண்ணல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே வந்து நம்ம முன்ன ரொம்ப கேவலமாக பேசுகிறான். ஆக்சுவலி எல்லாமே வந்து ஒரு ரூமர்ஸ் தான். ஸோ அதை வச்சுட்டு இவன் வந்து ஜட்ஜ் பண்ணிவிட்டு நான் உன்னை கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன், வேணா வந்து உன் மூஞ்சில் முழிக்கா மாதிரி இந்த கேவலமான கல்யாணத்தை நான் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஏதோ உளறிட்டு அங்கேருந்து போயிருப்பான். ஸோ நம்ம மீன் இருக்கால அவள் அந்த கீழே தூக்கி போட்ட அந்த பேட்ச் எடுத்துகிட்டு நான் கண்டிப்பாக உன்னை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்திருப்பா. இல்லை யோசிச்சுட்டு எனக்கு கல்யாண நாள் அன்றைக்கி நான் அசிங்கப்படுத்துனவன், இவனை போயிட்டு கல்யாணம் பண்ணால் இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்பி போகிறா. அப்போது இந்த சாய் வந்துட்டான். என்ன நீ வந்து வெட்டிங் நடக்கிற இடத்துக்கு தானே போகிற அப்படின்னு சொல்லி அவள் கண்டுக்க மாட்டேன். என்ன நீ என்னை கண்டுக்க மாட்டேன், நான் தான் சாரின்னு சொல்லிட்டு பிரேஸ்லெட்லாம் வச்சால அதை எடுத்துக்கிட்டியா போட்டுக்கிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இவகிட்ட கேட்குறா. ஆனால் வந்து அவள் அதெல்லாம் கண்டுக்காமல் கார் எடுத்துகிட்டு அங்கேருந்து போயிடுவாளா. ஸோ போகும்போது கண்டிப்பாக இவனோட மூஞ்சில் நான் மறுபடியும் வந்து முழிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவா. இப்போ இவருக்கால இந்த சாய் நினைக்கிறேன் இவளுக்கு எவ்வளோ திமிரு, நான் எவ்வளோ இறங்கி வந்து பேசுகிறேன், அவள் கூட இவள் இறங்கி வந்து பேச மாட்டாளே, பரவாயில்ல இவள் என்ன தானே கல்யாணம் பண்ணிக்கிறா அப்போ வச்சுக்கிறேன், இவளோட திமிரு எல்லாத்தையும் வந்து நான் அடக்கிறப்பார் அப்படின்ட்டு அவர் இங்கே சொல்லிட்டு இருக்காரு. இப்போ இங்கே வந்து வெட்டிங் சீனை காமிக்கிறாங்க. எல்லாருமே வந்துட்டாங்க. ஸோ இப்போ வந்து சாய் வெயிட் பண்ணுறாரு நம்ம ஹீரோயின் வருவான்ட்டு. ஸோ அப்போ வந்து ஒரு பொண்ணு கை வைப்பால, அந்த பொண்ணு கையில் அந்த பிரேஸ்லெட் இருக்கு. ஓகே நம்ம மீன் வந்துட்டான்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறாரு. திரும்பி பார்த்தா அவருக்கு பயங்கர ஷாக்கிங்க. நிற்கிறது லியா. அவர் எக்ஸ்பெக்டே பண்ணல அவர் லியாவை கல்யாணம் பண்ணிப்பாருன்ட்டு. நீங்கள் யாருமே இன்ஃபார்ம் பண்ணல அவர் வந்து லியாவை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறாருன்ட்டு. இப்போது லியா கிட்ட அவர் கேட்குறாரு நீ இங்கே என்ன பண்ணுற, இந்த மின் எங்கன்னு சொல்லி
காமிக்கிறாங்கன்னா மின் அவள் ஓடி போயிட்டா, அவளுக்கு இந்த கல்யாணம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் என்ன கல்யாணம் பண்ண வச்சுக்க சொல்கிறாங்க. நான் ஒன்று என்னோட வாழ்க்கையே வந்து இந்த கல்யாணத்துக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணுறேன் அப்படி இப்படின்ட்டு இது பொய் கதை சொல்கிறா. அவள் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி நான் கல்யாணம் பண்ண மாட்டேன், நீ கல்யாணம் பண்ணிக்கோன்ட்டு இவ்வளோ ஓகே சொல்லிட்டா. ஆனால் என்னமோ ஹீரோயின் வேணுட்டு ஓடி போன மாதிரி சீன் போட்டுட்டு இருக்காங்க. இங்கே ஒரு பர்சனை காமிக்கிறாங்க. அவர்கிட்ட வந்து ஒருத்தர் இந்த மாதிரி லூ ஃபேமிலி கம்பெனியை வந்து ஒருத்தவங்க எடுக்க வராங்கன்ட்டு சொல்லிட்டு இருக்க. சரி அந்த ஆளை நீங்கள் கிட்னாப் பண்ணுங்க அப்படின்ட்டு இந்த ஆளும் வந்து சொல்லிட்டு இருக்காரு. இப்போது இங்கே வந்து நம்ம மின்னவளோட ஊருக்கு வந்துட்டாங்க. வந்தோடனே எல்லாருமே வந்து இவளை கிட்னாப் பண்ணிடுறாங்க. இவளுக்கு ஒன்றும் புரியல, என்னடா இறங்கின அடுத்த செகண்டே கிட்னாப் பண்ணுறாங்கன்ட்டு. இப்போ அவள் அங்கே உட்காந்துட்டு இருக்கா. அப்போ ஒரு பர்சன் பேசுகிறாரு, நீ தான் வந்து லூ கம்பெனியை வந்து எடுத்து ரன் பண்ண வந்திருக்கியான்னு சொல்ல. ஆமாம், என்னோட அப்பா கம்பெனியை நான் எடுத்து ரன் பண்ண வந்திருக்கேன்னு சொல்ல. என்னது உன் அப்பா கம்பெனியை? அது நான் எப்படி நம்பன்னு சொல்ல. நான் வந்து என்னோட அப்பா கம்பெனியை ரன் பண்ண தான் வந்திருக்கேன். என்னோட அப்பா வந்து ஏதோ ஒரு பர்சனுக்கு ஆல்ரெடி இந்த கம்பெனி கொடுத்துருக்காரு, ஆனால் நான் எப்போ வேணுமோ எடுத்துக்கலாம் அப்படின்ற ஒரு ரூல்ஸில் தான் கொடுத்துருக்காருன்னு சொல்ல. அப்படியா, அவன் பேர் முண்டா என்னது அப்படின்னு சொல்ல. அப்போ தான் மின்னு சொல்கிறா. மின்னோடனே அவர் அப்படியே ஃப்ளாஷ்பேக்கில் ஏதோ ஒரு விஷயத்தை யோசிக்கிறாரு. என்னன்னா சின்ன வயசில் இவரும் வந்து நம்ம மின்னோட தான் இருந்திருக்காரு, நம்ம மின்னோட வீட்டில் இருந்திருக்காரு. ஆனால் இவர் வந்து நம்ம மின்னோட அவ்வளோ க்ளோஸ் இல்லை. நம்ம மின்னு எப்போவுமே வந்து இந்த சாயோட தான் இருப்பா. சின்ன வயசில் இந்த இவனோட இருந்ததே இல்லை. ஆனால் இவனுக்கு இந்த மின்னை ரொம்பவே பிடிக்கும். சின்ன வயசுலேருந்து அவள் ரொம்பவே கேரிங்காக இருந்திருப்பா. ஸோ இவர் இதெல்லாம் யோசிச்சு பார்க்குறாரு. அண்ட் இவர் தான் நம்ம ட்ராமாவோட ஹீரோ. இவரோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிம் இப்போ வந்து அவளோட பிளைண்ட் அந்த இது கண்ணை முன்னதை எடுத்து விட்டுட்டு சொல்கிறாரு, ஓ நீ கம்பெனியை வந்து ரன் பண்ண வந்துட்டேன், நான் ஓகே ஒத்துக்கிறேன், ஆனால் வந்து நீ தான் மீன் அப்படின்னு சொல்லி நான் எப்படி நம்ப, நீ தான் சாயை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்ல. நான் தான் மீன் உண்மையாலே சொல்ல. அவர் கழுத்து நினைச்சிட்டு என்கிட்டலாம் போய் சொல்ல முடியாது, நான்லாம் ஒன்று அவ்வளோ சீக்கிரம் ஏமாந்து போக மாட்டேன், நான் இந்த நாட்டோட ஒரு பெரிய போலீஸ் ஆஃபீஸர் அப்படின்ட்டு அவர் சொல்ல. நீங்கள் போலீஸ் ஆஃபீஸர் தான் எனக்கு தெரியுது, ஆனால் உண்மையாலே நான் தான் மீன் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட ப்ரூஃப் எடுத்து காமிக்கிறா. அந்த உடஞ்சி போன பெண்டன்ட்ஸ் இதை பார்த்தோன்னே அவளுக்கு தெரிஞ்சிச்சு, இந்த மாதிரி மீன் வந்து ஏதோ கஷ்டத்துலேருந்து தான் இங்கே வந்திருக்கா அப்படின்ட்டு. இங்கே வந்து இவளை காமிக்கிறாங்க, இந்த லியாவை. அவள் ஆஃபீஸ்க்கு வர. அங்கே ஒர்க் பண்ண, மேடம் நீங்கள் போகக்கூடாது, அவர் வந்து இம்பார்ட்டன்ட் மீட்டிங்கில் இருக்காரு. சொல்ல, என்ன இம்பார்ட்டன்ட் மீட்டிங், நான் அவரோட ஒய்ஃப், நான் வரலாம், நீ யார் இதெல்லாம் சொல்லன்ட்டு அவளை செவில பிடிச்சி அழிச்சிட்றா. ஸோ அங்கே இருக்கிற எல்லாருமே இவளை பார்த்து ரொம்பவே ஒரு மாதிரி பேசுகிறாங்க. இவன் என்னடா இவ்வளோ ரூடாக இருக்கா அப்படின்ட்டு இவளை ரொம்பவே கேவலமாக பேசுகிறாங்க. ஆனால் இது எதுவுமே வந்து இந்த லியா கண்டுக்கல. ஸோ அப்போ கரெக்டாக அந்த இடத்துக்கு நம்ம சாய் வந்துருவாரு. இங்கே என்ன நடக்குதுன்னு சொல்ல அந்த பொண்ணை எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு வர. அதுக்குள்ளே வந்து இவளே ஏதோ போய் சொல்லிட்டு இந்த பொண்ணை வேலை விட்டு தூக்கிடுங்க, இந்த பொண்ணு மோசமான பொண்ணு மாதிரி இருக்கா, அண்ட் இவளால் இந்த ஒர்க்கு பண்ண முடியாது, இவ வந்து இவளை இழுக்கிறா, மின்னை இழுக்கிறான்னு சொல்லி. அப்போ தான் அவருக்கு மின்னு ஞாபகம் வருது. மின்னும் இந்த கம்பெனியில் இவருக்கு அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணியிருப்பா. அவளுக்கு இவனை ரொம்பவே பிடிக்கும், லவ் பண்ணியிருப்பா. அதனால தான் இவனுக்காக வந்து ஒரு அசிஸ்டண்ட்டாக வந்து ஒர்க் பண்ணியிருப்பா. நிறைய வேலைலாம் வந்து இவனுக்காகவே செஞ்சு கொடுத்துருப்பா. ஸோ இதுதான் இவர் இப்போ யோசிச்சு பார்க்குறாரு. இந்த மாதிரி இந்த மின் இருந்திருந்தானா எனக்கு அசிஸ்டண்ட்டாக இருந்திருப்பா, எனக்கு நிறைய ஒர்க் பண்ணியிருப்பா, இப்போ எனக்கு புது அசிஸ்டன்ட் தேவைப்படுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கேன். இப்போ ப்ரெசென்ட்டில் வந்து லியா வந்து கேட்குறேன், என்னாச்சு என்ன யோசிக்கிறேன்னு சொல்ல. இல்லை சும்மா தான், ஒன்றும் இல்லை, சரி உன்னோட சிஸ்டர் முதல்ல எங்கே போயிருக்கான்னு சொல்ல. அது எனக்கே தெரியல, அவள் எதுவுமே இன்ஃபார்ம் பண்ணலன்னு சொல்ல. அப்போ அவர் எல்லாருக்கிட்டையும் வரா என்னோட ஒய்ஃப்னு சொல்லிட்டு போகிறாரு. ஆனால் அங்கே இருக்கிற எல்லாருமே இந்த மின்னு தான் வந்து இவரோட ஒய்ஃப் ஆக வேண்டியது, எதுக்கு அவர் இவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, எனக்கு ஒன்றுமே புரியல, இந்த மின்னுக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்லி யோசிக்க. அப்போது நம்ம இவர் சொல்லிடுறாச்சா, இதை பாருங்க, நீங்கள் மின்னை பற்றிலாம் பேசுகிற வேலை வச்சுக்காதீங்க, அவள் ஒரு துரோகி, என்னை விட்டு போயிட்டா அப்படின்ட்டு. அவர் வந்து நம்ம மின்னு என்னை விட்டு போயிட்டா அப்படின்ட்டு எல்லாருக்கிட்டையும் வந்து சொல்கிறாங்க. இப்போ உள்ளே வந்து அவர் யோசிக்கிறாரு நம்ம மின்னை பற்றி. அப்போ அந்த இடத்துக்கு கரெக்டாக இவ வந்துடுறா நம்ம லியா. அவர் மின்னுக்கு கால் பண்ணுறன்னு போகிறத வந்து பார்த்துட்டு ஐயோ நம்ம கண்டிப்பாக வந்து கால் பண்ணவே விடக்கூடாது சொல்லிட்டு அவள் வந்து இது பாருங்களேன் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்ல. என்ன விஷயம் சொல்ல, இது பாரு என்னோட சிஸ்டர் வந்து அவ்வளோ நல்லவா அப்படின்னு சொல்ல முடியாது, அவளுக்கு எதாவது பெனிஃபிட் வேணும் அப்படின்றதுக்காக அவள் கண்டிப்பாக வந்து ஊர் விட்டு ஊருக்கு போவா அப்படின்னு சொல்லி. அப்படியா, சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே வந்து நம்ம மின்ன காமிக்கிறாங்க. மின் வந்து அவளோட அப்பா கம்பெனிக்கு வரா. அவளோட அப்பா வந்து ஒரு பெரிய கம்பெனி வச்சுருக்காரு. ஆனால் வந்து இவர் வந்து சின்ன பொண்ணாக இருக்கனால முதல்ல வேற ஒருத்தருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காரு. ஸோ எப்போ அவர் பொண்ணு வந்து கேட்டாலும் அந்த கம்பெனியை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கான்ட்ராக்டில் தான் இப்போ நைட்டு வந்து நம்ம இவர் இருக்கார்ல கிம், அவர் எல்லாத்தையும் வந்து ஜாயின் பண்ணிட்டு இருக்காரு அந்த பெண்ணிட்ட. அப்போ அசிஸ்டன்ட் சார் நீங்கள் அந்த மேடம் அவ்வளோ லவ் பண்ணுறீங்கன்னு சொல்ல வேண்டாம்னு சொல்ல. இல்லை டைம் வரும்போது பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. ஸோ நம்ம கிம்முக்கு நம்ம ஹீரோயினை ரொம்பவே பிடிக்கும். இப்போது நம்ம ஹீரோயின் கத்துற சவுண்டு கேட்கும். ஸோ அதனால் உள்ளே வந்து பார்த்தா மீன் பயந்துட்டு இருக்கா. அவள் கத்துற என்னால் முடியல, என்ன யாராவது காப்பாற்றுங்கன்ட்டு. இவ கத்துறதை பார்த்து இவளுக்கு என்ன ஆச்சு, ஒரு வேளை இவளுக்கு ஏதாவது வந்து பயங்கரமான கனவாக இருக்கும், நம்ம தான் இவளுக்கு கொஞ்சம் பக்கத்தில் சப்போர்ட்டிவாக இருக்கணும்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா இவ பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு இது பாரு கவலைப்படாதான்னு சொல்லிட்டு அவகிட்ட ரொம்ப சாஃப்டாக அப்படியே பேசிட்டு அங்கேயே தூங்கிடுவார் இவளோட கையை பிடிச்சிட்டு. நெக்ஸ்ட் டே மார்னிங் இவன் ஏஞ்சி பார்த்தா பக்கத்தில் இவர் வந்து கையை பிடிச்சிட்டு தூங்கிட்டு இருப்பார். இவன் என்ன நம்மளுக்காக இவ்வளோ கஷ்டப்படுறான், நம்மளுக்காக இவ்வளோ கேர் பண்ணுறான், நான் இவங்கிட்ட யார் இவன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் செஞ்சான். ஆனால் என்கிட்ட எதுவுமே சொல்லணுன்னு சொல்லிட்டு அப்படி ஃப்ளாஷ்பேக்கில் காமிக்கிறாங்க. இவ
அவளோட அப்பா கம்பெனி வந்திருப்பாள். அப்போ கேட்டிருப்பா இவர்கிட்ட, நீங்கள் போலீஸ் ஆஃபீஸர் தான், ஆனால் எதுக்கு நீங்கள் வந்து இந்த கம்பெனி வச்சுருக்கீங்க, நீங்கள் முதல்ல யாருன்னு சொன்னால் உங்கள் அப்பாவோட ட்ரஸ்டபிளான ஒரு பர்சன் அதுதான் அப்படின்ட்டு அவர் வந்து சொல்லியிருப்பாரு. அவரோட உண்மையான ஐடென்டிட்டி எதுவுமே வந்து அவர் சொல்லவே இல்லை. இப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அவர் சொல்கிறாரு இந்த மாதிரி ஒரு மீட்டிங் நடக்கும், அந்த மீட்டிங் மட்டும் சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா உன்னோட பேருக்கு உன்னோட ப்ராப்பர்ட்டியும் வந்துடும், ஆனால் அந்த கம்பெனியை நீயும் வந்து ரன் பண்ணிடுவ அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. இங்கே வந்து இவனை காமிக்கிறாங்க சாய். இன்னைக்கு அவனோட பர்த்டே போல். ஸோ என்னோட பர்த்டே கண்டிப்பாக வந்து இவன் வந்துருவாள்னு சொல்லிட்டு நம்ம மீனை பற்றி யோசிக்க, மீன் அவர் பக்கத்துலேயே இருக்கிற மாதிரி அவருக்கு இமேஜின் ஆகுது. ஆனால் நம்ம மீன் பக்கத்தில் இல்லை. இப்போ அவர் யோசிக்கிறாரு, எனக்கு இத்தனை நாள் பர்த்டே வந்திருக்கு, ஒரு நாள் கூட அவள் விஷ் பண்ணாமல் இல்லை, கண்டிப்பாக இந்த வாட்டியும் அவள் விஷ் பண்ணிடுவா. ஸோ என்னோட சிம்பத்தியை கிரியேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் அவள் கொஞ்ச நேரத்துக்கு என் கண்ணு முன்னாடி வரலை, இல்லைன்னா அவள் கண்டிப்பாக வந்திருப்பா அப்படின்ட்டு இவன் பாட்டுன்னு வந்து இங்கே ஒரு விஷயத்தை யோசிக்க, இங்கே இந்த லியாவை காமிக்கிறாங்க. லியா வந்து இவனுக்காக காஃபி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறா. ஆனால் இவர் காஃபியை பார்த்து பயங்கர காண்டாயிராரு. இவர் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தால் கண்டிப்பாக காஃபி குடிக்க மாட்டாராம், அவருக்கு அதெல்லாம் பிடிக்காது. ஆனால் இந்த விஷயம் இவளுக்கு தெரியாதுல்ல. சொன்னாலும் எனக்கு எதுக்கு இந்த காஃபி எடுத்துகிட்டு வந்தேன், எனக்கு நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தால் காஃபி கொடுக்கவே பிடிக்காது, என்னோட மூடியே வந்து நீ ஸ்பாயில் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அவர் இந்த லியாவை திட்டிட்டு போக இவளுக்கு காண்டாயிடுது. நான் நல்ல விஷயத்துக்கு தானே இவனுக்கு காஃபி போட்டு எடுத்துகிட்டு வந்தேன், இவன் ஏன் இப்படி கத்துறான்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற அந்த டீ கப்பெல்லாம் இருக்குல்ல அது எல்லாத்தையும் வந்து அவள் தள்ளி விட்டுட்டு இருக்கா கோவத்தில். இங்கே வந்து நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. ஹீரோயின் நம்மளோட கம்பெனிக்கு வந்துட்டா. ஸோ அங்கே வந்து ஒரு இன்டர்வியூ நடக்க போகுது. ஸோ அதுக்கு தான் வந்திருக்கா. அங்கே மீடியா ஆளுங்க எல்லாருமே வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட நீங்கள் உங்கள் அப்பா கம்பெனி எடுக்க போகிறீங்களாமே அப்படின்னு சொல்ல அவள் ஆமான்றா. ஸோ நிறைய விஷயத்தெல்லாம் கேட்குறாங்க. ஸோ இவ கொஞ்சம் ஆக்வர்டாக ஃபீல் பண்ணுறத நம்ம ஹீரோ கிம் பார்த்துறாரு. ஸோ அதனால் அவர் வந்து இது பாருங்கள் இவகிட்ட எதுவுமே வந்து கேட்காதீங்க அப்படின்ட்டு அவர் வந்து இவளுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக பேசுகிறது. அப்போ தான் அவளுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் ஞாபகம் வருது. இதே மாதிரி தான் அவள் இந்த சாயோட இருக்கும்போது வந்திருக்கான். ஆனால் அந்த சாய் இருக்கான்ல அவன் என்ன பண்ணியிருப்பான்னு பார்த்தீங்கன்னா இவளை மதிக்காமல் நீயே சமாளிச்சுட்டு வா, எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு சொல்லிட்டு இவளை அங்கேருந்து கூட்டிகிட்டு போகாமல் தனியாக விட்டுட்டு போயிருப்பான். இதுதான் அவள் நினச்சிட்டு பார்க்குறா. இப்போ அவள் சொல்கிறா இந்த மாதிரி இந்த கம்பெனியை நான் தான் எடுத்து ரன் பண்ண போகிறேன், இது என்னோட அப்பாவோட கம்பெனி, ஸோ இந்த கம்பெனி கண்டிப்பாக எனக்கு தானே சொந்தமாகும், ஸோ அதனால தான் நான் இங்கே வந்திருக்கேன்ட்டு அவளும் வந்து எல்லாத்தையும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சிருவா. இப்போ இங்கே வந்து இவனை தான் காமிக்கிறாங்க. இந்த சாய் அவனோட பர்த்டே இன்னைக்கு முடியவே போகுது, ஆனால் நம்ம ஹீரோயின் விஷ் பண்ணல. ஸோ அதனால் நம்ம ரொம்ப சோகமாக இருக்கா. அந்த இடத்துக்கு கரெக்டாக இந்த லியா வந்துட்டு என்னாச்சு ஏன் ஒரு மாதிரி இருக்கான்னு சொல்ல, இன்னைக்கு என்ன நாள் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு தெரியுமா அப்படின்ட்டு அவர் இந்த லியா கிட்டே கேட்குறாரு. ஆனால் லியா இன்னைக்கு எனக்கு ஞாபகம் வந்துச்சு, இன்னைக்கு ஒரு நார்மலான ஃப்ரைடே மாதிரி தானே அப்படின்ட்டு அவள் வந்து சொல்ல இவருக்கு வந்து தெரிஞ்சது ஓகே இவளுக்கு என்னோட பர்த்டே தெரியலன்ட்டு அவரே சொல்லிடுவார் இன்னைக்கு என்னோட பிறந்த நாள் அப்படின்ட்டு. இது கேட்ட அவள் என்னதும் இன்னைக்கு உங்கள் பிறந்த நாள், ஆமாம் நான் உங்களுக்கு சர்ப்ரைஸாக ஒரு கிஃப்ட் கொடுக்கணும்னு நினச்சேன், அதனால தான் இப்படி நடிச்சேன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான்னா இவனோட மடியில் உட்காந்துட்டு அப்படியே வந்து ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருவா. ஸோ இவர் என்ன நினைக்கிறாருன்னா ஓகே நீ போனால் என்ன, எனக்கு தான் இவ இருக்காளே, இவ எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுறா, நீ என்னை மறந்தாலோ கண்டிப்பாக இவன் என்னை மறக்க மாட்டான்னு சொல்லிட்டு அவர் பாட்டுன்னு இந்த லியாவோட ரொமான்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவார். இப்போ இங்கே வந்து நம்ம மின்ன காமிக்கிறாங்க. மின்ன வந்து கம்பெனியில் ரொம்ப பிஸியாக இருக்கா. அங்கே ஒரு ஆளோட ஒரு சேலஞ்சு நடக்குது. என்னென்னா ஒரு பெரிய இன்வெஸ்டர் இருக்கார், அவர்கிட்ட போயிட்டு இவ சைன் வாங்கணும். ஆனால் அவர் ஒன்றும் அவ்வளோ நல்லவர் இல்லை, எப்போவுமே கிளப்பில் வந்து பொண்ணுங்களோட இருப்பார். ஸோ அவர்கிட்ட போய் நீ வாங்கணும்னு சொல்ல அவளும் இந்த சேலஞ்சை அக்செப்ட் பண்ணிவிட்டு அந்த கிளப்புக்கு போகிறா. அங்கே போனோடனே அவளுக்கு ஒரு அசம்பாவிதம் நடந்துடுது. என்னென்னா ஒரு பையன் வந்து அவன் மேலே வந்து அந்த வைனை ஊற்றிடுவான். ஸோ இவ்வளோ காண்டாயிட்டு திட்டுவா. அப்போ அவன் கேட்குறான் நீ இந்த மாதிரி கிளப்புக்குலாம் எதுக்கு வர அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நான் வந்து அந்த சாரை மீட் பண்ண வந்திருக்கேன்னு சொல்ல அந்த ஆள் அங்கே தான் இருக்காருன்னு சொல்ல இவன் ஃப்ளர்ட் பண்ணுவான். இதனால் அவன் வந்து வைன் எடுத்து இவன் மேலே ஊற்றிடுவா. இப்போ அந்த பர்சனை மீட் பண்ணுறான். அந்த பர்சன் கிட்ட அவள் கான்ட்ராக்டை காமிச்சு உங்ககிட்ட நான் கான்ட்ராக்ட் சைன் போட தான் வந்திருக்கேன் அப்படின்ட்டு அவள் வந்து சொல்கிறான். ஆனால் அவர் வந்து என்னது என்கிட்ட சைன் போட வந்திருக்கியா நீ, நான் அதெல்லாம் சைன் போட மாட்டேன்னு திமிரா பேசுகிறாரு. அங்கே இருக்கிற பொண்ணு இவளோட பேப்பர்ஸை வாங்கிட்டு நீ என்ன நினச்சிட்ட, எங்களோட பாஸ் வந்து நீ கேட்டவுடனே வந்து சைன் போட்டு கொடுத்துருவாரா அப்படின்ட்டு அவளும் போயிட்டு அவனோட உட்காந்து ரொமான்ஸ் பண்ணுறான். ஸோ அப்போ வந்து இவ எல்லாத்தையும் சொல்கிறா இந்த மாதிரி உங்கள் கம்பெனிக்கு பெனிஃபிட் வரும்ன்ட்டு. இவனுக்கு காண்டாகி கத்தி வச்சு நெரிக்க அப்போது நம்ம ஹீரோயின் சொல்கிற இதை பாருங்கள் கண்டிப்பாக இது உங்கள் கம்பெனிக்கு வந்து நல்ல வந்து ப்ராஃபிட் தான் கொடுக்கும், நான் வந்து 100% கேரண்டியாக சொல்கிறேன், அப்புறம் உங்கள் விருப்பம் அப்படின்ட்டு அவள் சொல்ல இதனால் அவனும் சரி நீ சொல்கிறல்ல இதுக்காகவே வந்து நான் சைன் போடுறேன் பேப்பர்ஸ் கொடு, ஆனால் வந்து நீ என்ன பண்ணுன்னா இந்த ட்ரிங்கை குடிக்கணும்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான்னா ஏதோ ஒரு சரக்கில் வந்து ட்ரக்கை வந்து கலந்துட்டு நம்ம மீனுக்கிட்ட கொடுக்க நம்ம மீனுக்கு தான் அது தெரியாதுல்ல, அவளும் அது அப்படியே வந்து லவுக்குன்னு குடிச்சிடுவா. இவெல்லாம் சிரிச்சிட்டு இருக்க பரவாயில்ல நம்மளுக்கு நிறைய ஜாக்பாட் நடக்க போகுது, நம்ம இவளை ஏமாற்றி நிறைய பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் ஒரு விஷயத்தை யோசிக்கிறான். என்னன்னா
இந்த லியா இருக்கால அவள் வந்து இந்த ஆளுக்கு கால் பண்ணி சொல்லியிருக்கா. ஏன்னா அவளுக்கு கண்டிப்பாக தெரியும் அவங்க போனான்னா இந்த ஆளை மீட் பண்ண மாட்டாள். அதனால அவள் சொல்கிற இந்த மாதிரி அவள் தான் உண்மையான வாரிசு, அவகிட்ட நிறைய காசு இருக்குது, அவளை ஏதாவது பண்ணி பிளாக்மெயில் பண்ணி காசு வாங்கிக்கோன்னு சொல்லியிருப்பா. இப்போ மின்ன காமிக்கிறாங்க, மின்னுக்கு சுத்தமாக உடம்பு முடியல, அந்த ட்ரக் வந்து ஆரம்பிச்சிச்சு அதோட வேலையை. சொன்னால் அவள் மயங்கிடுறாள. ஸோ அப்போ இந்த ஆள் தான் அவளை கூட்டிகிட்டு போக அந்த இடத்துலையே நம்ம ஹீரோ கிம் இருப்பார். ஸோ ஹீரோயினை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக ஃபாலோ பண்ணிட்டு வருவார். ஆனால் மிஸ் ஆயிடுது. இப்போ இவன் இருக்கால அந்த பையன், அவன் நம்ம முன்ன வந்து கிட்னாப் பண்ணிட்டு போயிருப்பானே, அவன் அவளை பெட்டை படுக்க வச்சுட்டு பரவாயில்ல இவ செம்ம ஃபிகராக தான் இருக்கா, இவ்வளோ நல்லா போட வேண்டாம் அப்படின்ற மாதிரி ரொம்பவே கேவலமான லாங்குவேஜில் பேசிட்டு என்ன பண்ணுறான்னா கேமராவை எடுத்து ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சிருவான். ஸோ அப்போ கரெக்டாக அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்துடுவார். வந்தோடனே அவனை போட்டு பயங்கரமாக அடிக்க, ஐயோ சார் எனக்கு தெரியவே தெரியாது இவங்க உங்களோட ஆளுன்ட்டு அப்படின்ட்டு பயந்துடுறான். ஏன்னா வந்து நம்ம ஹீரோ தான் வந்து ஒரு பெரிய போலீஸ் ஆஃபீஸரில். ஸோ அதனால தான் அவர் பயங்கரமாக பயப்படுறாரு இவரை பார்த்துட்டு. ஸோ பயந்து மன்னிப்பு கேட்டு அங்கேருந்து போயிடுவார். போனதுக்கப்புறம் இவர் நம்ம ஹீரோயினை எழுப்பி விட பார்க்குறாரு, மீன் ஏஞ்சிடு அப்படின்ட்டு. ஆனால் அவன் ஏஞ்சிக்கவே இல்லை. அப்போ டப்புன்ட்டு என்ன நினச்சான்னு தெரியல, எனக்கு சூடாக இருக்குன்னு சொல்லிட்டு இன்னும் போட்டு கிஸ் பண்ண ரெண்டு பேருமே வந்து பயங்கரமாக கிஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஏஞ்சி பார்த்தா நம்ம மின்னு வந்து நம்ம கிம் பக்கத்தில் இருக்கா. நம்ம மின்னுக்குலாம் பயங்கர ஷாக்காக இருது. ஐயோ நம்ம இவரோட நைட்டு ஸ்பெண்ட் பண்ணிட்ட போலன்னு சொல்லிட்டு எப்படியாவது இங்கேருந்து போயிடலாம் அப்படின்ட்டு அவள் கையெல்லாம் எடுத்து விட்டு அங்கேருந்து போகலாம் அப்படின்ட்டு ரெடி ஆகிறா. ஆனால் வந்து அவர் ஏஞ்சிடுவார். ஏஞ்சிட்டு என்ன இங்கேருந்து போகணும் எஸ்கேப் ஆகணும்னு நினைக்கிறேன்னு சொல்ல, இல்லை எஸ்கேப்லாம் இல்லை, நமக்குள்ளே ஏதாவது நடந்ததா அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் இருக்கட்டும் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருவாரு. இவளுக்கு ஷாக் ஆயிடுது. என்னது கல்யாணமான்னு சொல்ல, ஆமாம் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம், ஏன்னா வந்து நீயும் நானும் க்ளோஸாக இருந்துட்டோம், இதுக்கப்புறம் நான் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன், நான் ஒரு பெரிய போலீஸ் ஆஃபீஸர் தான், ஸோ என்ன சொல்கிறேன்னு சொல்ல இவ்வளோ கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு சரி நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அக்செப்ட் பண்ணிடுவா. ஸோ அப்போ வந்து நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா அவர் ட்ராயரில் எது பேப்பர்ஸ்லாம் வச்சுருக்காரு. ஸோ அதை எடுத்து நம்ம மின்னு கொடுக்குறாரு. இதுதான் வந்து கான்ட்ராக்ட் பேப்பர், இதாக வச்சுக்கோ அப்படின்னு சொல்ல இவளுக்கு பயங்கர ஷாக் ஆயிடுது. இவன் எல்லாத்தையும் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வந்திருக்கான்னு சொல்லிட்டு அவளை கேட்டுறா, என்ன நீ எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அவள் இல்லை இப்படி தான் நடக்கும் அப்படின்னு நினச்சேன், நடந்துருச்சு அதனால தான் சொல்ல அவள் அந்த கான்ட்ராக்டை படிக்கிறாள். அதில் பார்த்தா எல்லாம் வந்து ஒய்ஃபு வந்து ஒரு வேளை ஹஸ்பண்ட் சீட் பண்ணிட்டானா அவளுக்கு வந்து எல்லா ப்ராப்பர்ட்டியும் போயிடும், ஒய்ஃபை வந்து எதை ஹர்ட் பண்ணிட்டா அவளுக்கு எல்லா ப்ராப்பர்ட்டியும் போயிடும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒய்ஃப்க்கு ஃபேவராக இருக்குது. இதெல்லாம் பார்த்து ஒரு ஷாக் ஆகிட்டு ஒரே ஒரு விஷயம் தான் வந்து நம்ம கிம்மி கிட்ட சொல்கிறா, மீன் இந்த மாதிரி ஒன்று கல்யாணம் பண்ணிக்க போகிறவ உண்மையாலே ரொம்ப கொடுத்து வச்சவ, நீ லவ் பண்ண போகிற பொண்ணு அப்படின்னு சொல்ல அப்போ அவர் சொல்கிறாரு, நான் லவ் பண்ணுற பொண்ணை நான் லவ் பண்ணுறதே வந்து எனக்கு ஒரு பெரிய லக்கு, அவர் பெரிய லக்கு அப்படி இப்படின்ட்டு ஃப்ளர்ட் பண்ணுற மாதிரி பேசுகிறாரு. ஸோ இதனாலே விழுந்துட்டானே சொல்லணும். இப்போ ரெண்டு பேருமே என்ன பண்ணுறாங்கன்னா ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் போயிட்டு அவங்க வெட்டிங்கு வந்து புக் பண்ணிவிட்டு அவங்க வந்து சர்டிஃபிகேட்டு எடுத்துட்டாங்க. இப்போ வந்து ஒரு கிராண்டான வெட்டிங் பண்ண போகிறாங்களா, அதனால் வெட்டிங் ட்ரெஸ் எல்லாம் சூஸ் பண்ணுன்ட்டு நம்ம ஹீரோயினை நம்ம கிம்மை சூஸ் பண்ண சொல்கிறாரு. இந்த மாதிரி ஒரு நல்ல வெட்டிங் ட்ரெஸ்ஸாக சூஸ் பண்ணிட்டு அவளும் நிறைய வெட்டிங் ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு இருப்பாள். இங்கே நியூஸில் வந்து இவங்க ரெண்டு பேர் கல்யாணம் பண்ணிக்க போகிற விஷயம் வந்து வைரல் ஆயிடுது. இந்த மாதிரி இந்த ஊரோட பெரிய தலைவர், அதாவது ஒரு போலீஸ் தலைவர் இந்த மின்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறாருன்ட்டு இதை பார்த்த மின்னோட அங்கிளுக்கே ஒரு சக்கட்டத்தில் ஹாப்பியாக இருக்குது. பரவாயில்ல இவ வேற ஒரு பர்சனை சூஸ் பண்ணி ஹாப்பியாக இருக்கா அப்படின்ட்டு யோசிக்க, இங்கே இந்த லியா கொண்டு போகிறது இவ இதுக்கு வேற ஒரு பத்தான கல்யாணம் பண்ணிக்கிறா, அவளுக்கு இந்த சாய் தானே பிடிக்கும்னு யோசிச்சுட்டு இருக்க, இங்க சாய் வந்து கத்த ஆரம்பிச்சிடறாரு நம்ம மின்னோட அங்கிள் கிட்ட, என்ன நடக்குது, அவ ஊருக்கு போயிட்டு வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிறாளா, இது என்ன சாத்தியமாகும்னு சொல்ல அப்போ ஒரு சொல்ல, இதை பாரு நீ வேற ஒருத்தையோ கல்யாணம் பண்ணிக்கிட்ட, இப்போ அவ ஒருத்தனை வந்து கல்யாணம் பண்ணிக்க போறா, இதுல இருக்கு அப்படின்னு சொல்ல, என்னது இதுல என்ன இருக்கா, இதுலதான் எல்லாமே இருக்கு, அவ எனக்கு மட்டும் தானே சொந்தம் அப்படின்னு சொல்ல அப்பதான் வந்து இந்த இவ சொல்றா இல்லையா, ஒருவேளை உன்னோட அட்டென்ஷனை வாங்கணும் அப்படின்றதுக்காக அப்படி பண்றாதான் இருக்க சொல்ல அவனுக்கு அப்படியே தோணுது, ஆமா என்னோட அட்டென்ஷனுக்காக தான் அப்படி பண்றாதா இருக்கும், வேற எதுக்கா இருக்க போகுது அப்படின்ட்டு அவளும் வந்து இவன் சொல்றது எல்லாத்தையும் வந்து நம்பிடுறான். இவன் வந்து அதை தான் நினைச்சிட்டு பரவாயில்ல நம்ம சொல்ற எல்லா விஷயத்தையும் நம்புறான்ட்டு. இப்போ இவங்களோட கம்பெனி பிஸ்னஸ் டவுன் ஆயிடுது. ஏன்னா ஒருத்தவங்க வந்து ஃபயர் பண்ணியிருப்பாங்களா, இந்த மாதிரி இந்த லியா சொல்லியிருப்பா இவளை வேலையை விட்டு தூக்கிறேன்ட்டு. ஸோ அந்த பொண்ணை வந்து ஃபயர் பண்ணதுனால இவங்க கம்பெனி டவுன் ஆயிடுச்சு. அந்த பொண்ணுக்கு நிறைய ஸ்கில் இருந்திருக்கு. அதனால இப்போ என்ன பண்ண, நம்ம யாருக்கத்தையாவது ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு யோசிக்க அப்பதான் உங்களுக்கு ஹீரோயின் ஞாபகம் வருது. ஹீரோயின் இவங்க கம்பெனியில் அசிஸ்டண்டாக தானே ஒர்க் பண்ணியிருப்பா. ஸோ அதனால் அவளுக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணிட்டு இது பாரு நீ எங்கே இருந்தாலும் சரி சீக்கிரமாக ஊருக்கு வா, வந்துட்டு எனக்கு இந்த பிஸ்னஸில் ஹெல்ப் பண்ணுன்னு சொல்ல, உனக்கு ஹெல்ப் பண்ணுமா, சீரியஸ்லி நான் உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறியா, முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிவிட்டு அவளோட ஹஸ்பண்ட் கிம்மோட அங்கேருந்து கிளம்பி போயிடுவா. இங்கே இவனுக்கு பயங்கர காண்டாகுது, என்ன இவன் நம்மளை கொஞ்சம் கூட மதிக்கலன்ட்டு. அப்போ இல்லையா சொல்கிற, இது பாரு அவள் மதிக்காமல் இருக்கிறது நீ மதிக்கணும் அப்படின்றதுக்காக தான், நீ இப்படி நினச்சி கண்டிப்பாக அவகிட்ட பேசுவல, அதனால தான் தயவு செஞ்சு என்னை விட்டுறாதே, எனக்கு ஒன்று தவிர யாரும் இல்லை
அப்படின்ற மாதிரி இந்த சாரி இந்த இருக்கால லியா நம்ம கிமி கிட்ட சொல்ல அவரா சரி ஆனால் அவள் அப்படின்னு சொல்ல அப்போ தான் வந்து அந்த ஃபோட்டோவை காமிச்சிட்டு தப்பாரு அவள் நிறைய பசங்களோட நைட்டு ஸ்பெண்ட் பண்ணுறான் உனக்கு தெரியல அவள் ரொம்ப மோசமானவளாக ஆகிட்டா ஊருக்கு போயிட்டு ஸோ தயவு செஞ்சு நீ அவளுக்காக வெயிட் பண்ணும் அப்படின்னா நினைக்காத அப்படின்ற மாதிரி சொல்ல இவனுக்கு இல்லை கண்டிப்பாக வந்து இந்த ஹீரோயின் இப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். நெக்ஸ்ட் வந்து அவனோட அசிஸ்டண்ட்டுக்கு கால் பண்ணி தயவு செஞ்சு நீ இந்த மின்னை பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் எனக்கு கலெக்ட் பண்ணி சொல்லு எனக்கு இப்போவே வந்து மின் எங்கே இருக்கா எந்த இடத்துல போயிருக்கா அப்படி இப்படின்னு எல்லாமே தெரிஞ்சாகணும்னு சொல்ல இதெல்லாம் கேட்ட இந்த லியாவுக்கு பயங்கர காண்டாகுது என்ன இவன் இன்னும் வந்து இந்த மீனை மறக்கலையா அப்படின்ட்டு அவன் ரொம்பவே வந்து காண்டாகிறான். இவன் ஹீரோனுக்கு கல்யாணம் ஆக போகுது. ஸோ அப்போ வந்து கரெக்டாக இவன் இருக்கால நம்ம சாய் அவர் கால் பண்ணுறாரு. கால் பண்ணிட்டு சொல்கிறாரு இந்த மாதிரி பாரு நீயும் நானும் வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம் சரி அதுக்கு கல்யாணம் பைத்தியமா நான் வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் எனக்கு உன் மேலே சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை நீ என்னோட ட்ரஸ்ட்டையும் உடச்சிட்ட இதுக்கப்புறமும் என்னால் ஒன்றும் கல்யாணம் பண்ணிக்கவே முடியாதுன்னு சொல்ல என்னது கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்ற நம்ம சின்ன வயசுலேருந்து கல்யாணம் பண்ணிக்கணுன்ற ஒரு எய்மில் தானே இருந்தோம் ஆனால் என்ன ஆச்சு நீ என்னோட ட்ரஸ்ட்டை உடச்சிட்ட இதுக்கப்புறமும் நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு காலை கட் பண்ண அப்போ அந்த இடத்துக்கு கரெக்டாக நம்ம கிம் வந்துட்டு சொல்கிறாரு இது பாரு இது ஒன்றும் ஃபேக்கான மேரேஜ் அப்படின்ற மாதிரிலாம் இல்லை இது உண்மையாலேயே நான் உன்னை லவ் பண்ணுறேன் ஸோ அதனால தான் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு நான் உன்னை நல்லாவும் பார்த்துப்பேன் உனக்கு எனக்கு சான்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா நீ கொடுக்கலாம் இல்லை உனக்கு சான்ஸ் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு தோணுச்சுன்னா கூட நீ என்ன டைவர்ஸ் பண்ணிட்டு போகலாம் ஆனால் என்னோட ப்ராப்பர்ட்டியில் இருக்க பாதி எல்லாமே உனக்கு வந்துடும் ஸோ அதனால் உனக்கு எந்த கஷ்டமும் வராதுன்னு சொல்ல அப்போ அவள் சொல்கிறா எனக்கு ஒன்று பிடிச்சிருக்குன்ட்டு ஏன்னா இவளுக்கு தெரிய வந்திருக்கும் இவன் தான் வந்து அந்த சின்ன வயசில் இன்னொரு பையன்ட்டு ஸோ சின்ன வயசுல நம்மளோட பாசமாக இருந்திருப்பான் ஸோ அதனால் அவளுக்கும் பிடிச்சிருது இவனை இவ 2 பேருமே கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க. அப்போ ஃபாதர் வந்து கேட்குறாங்க இந்த மாதிரி நீங்கள் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறீங்கன்ட்டு அவர் எஸ்ன்றார். இப்போ ஹீரோயின் கிட்ட கேட்க வரும்போது அப்போ யாரோ வந்து கதவை திறக்கிற மாதிரி இருக்குது யாருன்னு பார்த்தா இந்த இவன் இருக்கல்ல சாய் அவன் தான் அங்கே வந்திருக்கான். நான் அங்கே வந்து பார்த்தா இடமே காலியாக இருக்குது இவனுக்கு புரியல என்னடா இடமே காலியாக இருக்குது அப்படின்ட்டு அப்போ தான் அவனுக்கு தெரிய வருது கல்யாணமே ஆகலைன்ட்டு. ஆனால் ஆக்சுவலி கல்யாணம் ஆயிடுச்சு ஆனால் 2 பேர் கிஸ் பண்ணிக்கல நம்ம ஹீரோயினை ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க் கூட்டிகிட்டு வந்து இங்கே நம்ம கிஸ் பண்ணிக்கலான்னு சொல்ல ஆனால் 2 பேருமே அந்த இடத்துல வந்து கிஸ் பண்ணிடுவாங்க. இப்போது லியா இருக்கால அவன் என்ன பண்ணுறான்னா லஞ்ச் எடுத்துகிட்டு இவனை பார்க்குறதுக்காக வரான் நம்ம இவரை சாய். ஆனால் அங்கே வந்து உடனே தான் தெரிய வருது இந்த மாதிரி சாய் வந்து ஊருக்கு போயிருக்காரு நம்ம ஹீரோயின் இருக்க ஊருக்குன்ட்டு. அதனால் அவளுக்கு பயங்கர காண்டாகுது. இங்கே சாய் வந்து நம்ம மின்ன மீட் பண்ணிட்டாரு மின்கிட்ட வந்துட்டு பேசுகிறாரு என்ன நீ எதுக்கு என்னை விட்டுட்டு வந்த நீ என்னோட அட்டென்ஷன் வாங்குறதுக்காக ஃபேக்கான மேரேஜ் சொல்கிறியா வா நம்ம வந்து நம்மளோட கம்பெனி போய் பார்க்கலான்னு சொல்ல அப்போ வந்து நம்ம கிமித்துப்பார் அவளோட கையிலேருந்து நீ கை எடுன்னு சொல்ல நான் எதுக்கு எடுக்கணும் நீ யார் சொல்கிறதுக்குன்னு சொல்ல அப்போ சொல்கிறாரு நான் தான் அவளோட ஹஸ்பண்ட். நான் சொன்னோம்மா வேறு யார் சொல்ல போகிறேன்னு சொல்ல இதுதான் ஹஸ்பண்டா சும்மா விளையாடணும் அப்படின்றதுக்காக என்கிட்டலாம் ஒன்றும் விளையாடாதீங்கன்னு சொல்ல என்னது விளையாடுறோம்மா இதை பார்த்துக்கொண்டு மேரேஜ் சர்டிஃபிகேட்டெல்லாம் காமிக்க இதை பார்த்து அவர் பயங்கர ஷாக் ஆயிடுறாரு. நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டியா வேணும்ட்டு என்ன ஜெலஸ் ஆக்கணும் அப்படின்றதுக்காக தானே நீ இப்படி பண்ணுற அப்படின்ட்டு அவன் பயங்கரமாக காண்டாவ இதை பார் ஒன்று ஜெலஸ் ஆக்கணும் அப்படின்றதுக்காகலாம் நான் கல்யாணம் பண்ணிக்கல எனக்கு இவர் தான் பர்ஃபெக்டான பேர் மாதிரி தோணுது அதனால தான் ஒழுங்காக இங்கேருந்து கிளம்பிட்டு அவன் அங்கேருந்து நம்ம கிம கூட்டிகிட்டு அங்கேருந்து போயிடுவா. இப்போ வந்து இவர் இருக்கிறத இந்த நம்ம சாய் அவருக்கு நல்லா குடிச்சிட்டு இருப்பார். அப்போ கரெக்டாக அந்த இடத்துக்கு இந்த லியா வந்துட்டு ஒரு இன்விடேஷன் கார்டு கொடுத்து இது நான் கஷ்டப்பட்டு உனக்காக வந்திருக்கேன் இங்கே நீ போயிட்டு அந்த லூவோட பெரிய ஓனர் இருக்கார்ல அந்த ஓனர்கிட்ட போயிட்டு கொடுத்தீங்கன்னா உன்னோட ஐடியா கண்டிப்பாக செலக்ட் ஆயிடும் நீ என்னன்னு போய் பாருன்னு சொல்ல அவரும் சரி அப்படின்னு சொல்லிடுவாரு. இப்போ இவங்க 2 பேரும் அந்த இடத்துக்கு போகிறாங்களா அங்கே போயிட்டு பார்த்தா ஆல்ரெடி நம்ம ஹீரோயின் வந்து கிம்மோட இருக்காரு. இதை பார்த்துட்டு 2 பேருமே ஷாக் ஆகுறாங்க. இந்த லியாக்கெலாம் பயங்கர காண்டாகுது இவ எப்படி இந்த மாதிரி இடத்துக்குலாம் வந்தா அப்படின்ட்டு. ஆனால் இவர் இருக்கார்ல நம்ம சாய் இவர் ரொம்பவே அழகாக இருக்கா இது வரைக்கும் இவளோட அழகாக நான் இப்படி நோட்டீஸ் பண்ணதே இல்லை. ஆனால் அவள் அந்த பையனோட இருக்கிறது எனக்கு ஜெலஸ் ஆகுதுன்னு யோசிக்க இது விஷயம் எல்லாமே இந்த லியாவுக்கு தெரிய வருது. அவள் பயங்கர காண்டாவதா சரி கண்டிப்பாக அவளை இந்த இடத்துல நான் அசிங்கப்படுத்துவேன் அப்படின்ட்டு லியா நினைக்கிறா. இப்போது நம்ம ஹீரோயின் வந்து அந்த ஈவெண்ட்டை ஆர்கனைஸ் பண்ணுறா. ஆக்சுவலி இவ தான் வந்து அந்த லூ கம்பெனியோட ஓனரு. ஸோ அதை வந்து ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்கா. ஸோ சொல்கிறா எல்லாருமே என்னை மதித்து இந்த இடத்துக்கு வந்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் நான் என்னோட கம்பெனியை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல இதை கேட்டோன்னே என்னது உன்னோட கம்பெனியா அப்படின்ட்டு இந்த இவருக்கான சாயே ஷாக் ஆயிடுறான் எப்படி வந்து இவன் இந்த கம்பெனியோட ஓனர் ஆனா அப்படின்ட்டு. ஆனால் இந்த லியா சும்மா இல்லையே வந்துட்டு நீ ஆமாம்மா ஓனர் ஆவ
ஏன்னா எல்லாரோடையும் வந்து நைட்டு ஸ்பெண்ட் பண்ண அப்படிதான் சொல்ல. அப்போது நம்ம ஹீரோயின் வந்து ஓ நீ வந்துட்டியான்னு சொல்ல அவளும் வந்து ஆக்ட் பண்ணுறா, நீ நைட்டு ஸ்பெண்ட் பண்ணுவா, நாங்கள் உனக்காக வெயிட் பண்ணுவோம், ஆனால் நீ பார்த்தா நைட்டு ஜாலியாக மற்றவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நைட்டு ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வருவேன் அப்படின்ட்டு அவளை ரொம்பவே வந்து கீழ்த்தனமாக பேசிடுவாங்க. இருக்கிற எல்லாருமே ஹீரோயினை தான் தப்பாக பேசுகிறாங்க. ஆனால் நம்ம ஹீரோயின் எதுவுமே சொல்லாமல் அவள் பாட்டுன்னு நின்றுட்டு இருப்பா. அப்போ வந்து அந்த ஃபோட்டோ இருக்குல்ல அவள் பெட்டில் படுத்துட்டு இருக்கிற மாதிரி அந்த ஃபோட்டோவை வந்து ப்ளே பண்ணிடுவா. ஸோ இதை பார்த்தோன்னே ஓகே நீ இந்த ஸ்டெப் வந்துட்டீங்கன்னா நான் ப்ரூவ் பண்ணிடுவேன் தான், நான் தான் இந்த கம்பெனியோட ஓனர் சொல்லிட்டு அவள் வந்து ஒரு பெரிய டாக்குமெண்ட்டை எடுக்கிறா. இந்த பெரிய டாக்குமெண்ட் எடுத்துட்டு இப்போ பார்த்துக்கோங்க நான் தான் வந்து இந்த கம்பெனியோட ஓனர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மின்னு வந்து சொல்கிறாங்க. இருக்கிற எல்லாருமே இதை பார்த்து பயங்கர ஷாக் ஆகுறாங்க. இந்த இவன் இருக்கான்ல சாய் அவனுக்கே பயங்கர ஷாக் ஆயிடுது, இவன் எப்படி வந்து இந்த கம்பெனியோட ஓனர் ஆனா அப்படின்ட்டு. இந்த லியா இருக்கல சொல்கிற நீ எப்படி நீ வந்து ஒரு சாதாரண அசிஸ்டண்டாக தானே ஒர்க் பண்ண, உனக்கு எப்படி இந்த மாதிரி பொசிஷன்லாம் கொடுக்க முடியும், நீ சும்மா வந்து நடிக்கிற அப்படின்ட்டு சொல்லிட்டு அவள் வந்து சொல்கிறா. ஆனால் நம்ம இவருக்கு தெரியுது இந்த சாய் இருக்கான்ல, ஏன்னா வந்து சின்ன வயசில் இவங்க வந்து ஸ்கூல் படிக்கும் போதே ஹீரோயின் வந்து நான் ஹோம்ஒர்க் பண்ணணும், நான் என்னோட அப்பாவோட கம்பெனியை நல்லா பார்த்துக்கணும், ஸோ அதுக்காக தான் நான் வந்து இவ்வளோ கஷ்டப்படுறேன், நான் படிக்கணும் பிஸ்னஸ் அப்படின்ட்டு சொல்லியிருப்பா. ஸோ இதனால் அவனுக்கு தோணுது இவன் சின்ன வயசுலேயே பிஸ்னஸ் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக படிச்சிருப்பா அவளோட அப்பா கம்பெனியை எடுத்துக்கணும் அப்படின்றதுக்காக. ஸோ கண்டிப்பாக அவள் தான் வந்து இந்த லூ கம்பெனியோட ஓனராக இருப்பா அப்படின்ட்டு அவன் நினச்சிட்டு இருக்க. இங்கே இவ இருக்கால இந்த லியா ஒவ்வொரு பேசுகிறா, நீ வந்து நைட்டெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் வந்து இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு வந்திருக்க அப்படின்ட்டு. ஆனால் நம்ம ஹீரோனை சும்மா இல்லையே அவளும் வந்து பதிலுக்கு பேசுவா. இப்போது இந்த லியா கையிலேருந்து பேப்பர் வருமா அந்த பேப்பரை கிழிச்சு போட்டுட்டு நீ என்னதான் ஃபேக் பேப்பர் வச்சிருந்தாலும் நீ இந்த கம்பெனியோட ஓனராக வரமாட்டேன்னு சொல்லிட்டு அவள் தூக்கி போட்டுறா. நெக்ஸ்ட் சொல்கிறா எனக்கு வந்து இந்த லூவோட அசிஸ்டண்ட்டை நல்லாவே தெரியும், அவர் இங்கே வருவாருன்னு சொல்லிட்டு அவள் அந்த அசிஸ்டண்ட்டை வர வைக்கிறா. ஸோ அந்த அசிஸ்டன்ட் வந்தோடனே நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்ல அந்த மாதிரி நாங்கள் கம்பெனி ரிலேட்டடாக வந்து உங்கள் பாஸை கூட்டிகிட்டு வாங்கல சொல்ல, நீங்கள் தான் ஆல்ரெடி எங்கள் பாஸை பார்த்துட்டீங்களே அப்படின்னு சொல்ல, அப்படியா சார் எங்கே சார் இருக்காரு அப்படின்ட்டு இந்த இவன் சாய் வந்து கேட்குறான். ஸோ அப்போ தான் அவர் சொல்கிறாரு இதோ இங்கே தான் நிற்கிறாங்களே எங்களோட பாஸ் அப்படின்ட்டு அவன் நம்ம ஹீரோயினை காமிக்கிறான். ஹீரோயினை காமிச்சோடனே அவ்வளோதான் இவனுக்கெல்லாம் பயங்கர ஷாக் ஆகிடுது, இந்த லியாவுக்கும் பயங்கர ஷாக் ஆகிடுது. என்னது ஹீரோயின் தான் இந்த கம்பெனியோட ஓனரான்னு சொல்ல, ஆமாம் அவங்க தான் ஓனரு, வேறு யாரும் ஓனராக இருப்பேன்னு சொல்ல, இல்லை அது எப்படி பாசிபிளாக இருக்கும், இவ கண்டிப்பாக ஓனராக இருக்க மாட்டேன்னு சொல்ல, இவ தான் ஓனர் அப்படின்னு சொல்ல அவ்வளோதான் ஷாக் ஆயிடுது. அங்கே நிறைய பேர் இவளை வந்து கொஞ்சம் கேவலமாக பேசியிருப்பாங்க, அவங்களாம் மன்னிப்பு கேட்குறாங்க சார் மேடம் எங்களை மன்னிச்சிருங்கன்ட்டு. ஆனால் நம்ம கிம்மி விடலையே, அவர் வந்து இவளை இவளை வந்து ரொம்ப கேவலமாக பேசிட்டு எல்லாரையும் இங்கே வந்து அனுப்பி விட்டுருங்கன்ட்டு அனுப்பி விட்டுறாரு. அனுப்பி விட்டுட்டு நம்ம இவகிட்ட மின்னிக்கிட்ட இந்த மாதிரி என்னை மன்னிச்சிடு, நான் உனக்கு கூட முன்னாடி இல்லை, ஆனால் இவங்க இப்படி தான் புள்ளி பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது, என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்ல. அப்போ அவள் வந்து சொல்கிறா நீ என்ன பண்ணுவ, அவங்க அப்படி தானே புள்ளி பண்ணுறாங்க, அதுக்கு நீ எப்படி காரணமாக இருப்ப, நீ வந்து மன்னிப்புலாம் கேட்காத, அண்ட் இப்போ நீ என்னோட இருக்கால அதுவே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து இவனை ஹக் பண்ணிட்டு இருப்பா. இங்கே இவருக்கால கிம் அவ்வளோதான் அவன் ரொம்பவே வந்து டிப்ரெஸ்க்கு போயிடுறா, ஹீரோயினும் என்னை விட்டுட்டு போயிட்டாலேன்ட்டு. அப்போ அசிஸ்டன்ட் கால் பண்ணி சார் உங்களுக்கு ஒரு வீடியோ அனுப்பியிருக்கேன் அதை பாருங்களான்னு சொல்ல, அவனும் அந்த வீடியோ பார்த்துட்டு ஷாக் ஆயிடுறான். ஏன்னா வந்து நம்ம ஹீரோயின் தள்ளி விட்டான்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாள், அது எல்லாமே ஃபேக்குன்ட்டு இப்போ தான் அவனுக்கு தெரிய வருது, இவையும் இப்படி பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு அவன் ஷாக் ஆக. அப்போ தான் அசிஸ்டன்ட் கால் பண்ணி சார் இன்னொரு விஷயம், இந்த மேடம் லியா இருக்காங்கல்ல அவங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு அவங்க தான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்கன்ட்டு. மேடம் மின்னு வந்து ஆல்ரெடி சொல்லிட்டு போயிருக்காங்க எனக்கு இந்த கல்யாணம் வேணாம், நான் எங்களோட அப்பா கம்பெனி பார்க்க போகிறேன்ட்டு. அவங்க கிட்ட மறைச்சிட்டாங்க. அதான் இவனுக்கு ஒன்றுமே காண்டாயிடுது. அப்போ இவ்வளோ நேரமாக நான் ஹீரோயின் மேலே தப்பு சொல்லிட்டு இருந்தேன், அவன் என்னோட அட்டென்ஷன் வாங்கணும் வேணுண்டு என்னை விட்டு போயிட்டான்ட்டு பார்த்தா இவளால் தான் இப்படி நடந்திருக்கா, அப்போ இவ எவ்வளோ போய் சொல்லியிருப்பா, இவ சொல்கிற எல்லாத்தையும் நம்பியிருக்கேன்லன்னு சொல்லிட்டு அவன் காண்டாக. அப்போ கரெக்டாக அங்கே லியா வந்துடுவா. வந்தோடனே அவள் கத்த ஆரம்பிச்சிருவான் நீ எல்லாமே ஏமாத்திருக்கால என்னன்ட்டு. அப்போ தான் அவள் சொல்கிறேன் எனக்கு உன்னை ரொம்பவே பிடிக்கும், நான் உன்னை என்னை லவ் பண்ண வைக்கணும், நான் உன்னோட வாழணும் அப்படின்றதுக்காக தானே இதை பண்ண, இதில் என்ன தப்பு இருக்குன்னு சொல்ல, இது தப்பு இல்லையா அதில், நீ என் மூஞ்சிலே முழிக்காதுன்னு சொல்ல, ஏன் இப்படி பண்ணுற அவளுக்காக தயவு செஞ்சு என்னை விட்டு போகான்னு சொல்ல, இல்லை நீ எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுவான். இப்போ ஹீரோயின் இருக்கால அவள் வந்து அவளோட அங்கிளையும் ஆன்ட்டியும் மீட் பண்ண வந்திருப்பா. அப்போ ஆன்ட்டி வந்து ஏதோ ஒரு வைன் கொடுக்குறாங்க, அதை குடிச்சுன்னு எல்லாருமே மயங்கி விழுந்துடுறாங்க. ஸோ அந்த இடத்துக்கு இந்த லியாவோட ஒரு பர்சன் வரான், அதாவது ஹீரோயினை கெடுக்கணும், அதாவது ஹீரோயினை வந்து அப்யூஸ் பண்ணணும்னு ஒரு தெரிஞ்சிருப்பான்ல. ஸோ அவனும் அங்கே இருக்கான். ஸோ அவனை வச்சு இவங்களை வந்து ரிவெஞ்ச் எடுக்கணும்னு பண்ணுறாங்க. ஸோ அப்போது இந்த அங்கிள் கையில் இந்த கைரகி எடுத்து கொஞ்சம் ப்ராப்பர் படிச்சமாங்க. அப்போ இந்த பையன் இருக்கான்ல அவன் சொல்றான் ஹீரோ வந்து அன்னைக்கு நடிச்சான்ல இவனை நான் சும்மா விட மாட்டேன் ஹீரோ அடிக்கலான்னு வர, அதுக்குள்ள நம்ம ஹீரோயின் இங்கேஞ்சிருவா. அங்கே போலீஸ் வர சவுண்டு கேட்கும். இதனால இந்த லியா வந்து ஹீரோயினை கொலை பண்ணணும்னு நினைக்கிறா. அப்போ ஹீரோயின் சொல்றா நீ எதுக்கு என்ன கொலை பண்ணணும்னு நினைக்கிற, அதை சாய் கிடச்சிட்டான்ல உனக்குன்னு சொல்ல, எனக்கு சாய் மட்டும் இல்லை சாய் வந்து எனக்கு கிடச்சாலும் உன் பின்னாடி பைத்தியமா இருக்கேன், எனக்கு உன்னை பிடிக்கல, உன்னை கண்டிப்பாக கொலை பண்ணுவேன்னு சொல்லிட்டு கொலை பண்ணலான்னு வர, அதுக்குள்ள அங்கே வந்து இந்த சாய் அந்த கொலை குத்தை எடுத்துக்கிறான். ஸோ அப்போ வந்து போலீஸ் நிறைய பேர் வந்து இவளை அரெஸ்ட் பண்ணிட்டு கூட்டிகிட்டு
போயிடுறாங்க. இப்போ சாய்க்கு அப்படியே வந்து இது ஃப்ளாஷ்பேக் வருது. ஆல்ரெடி நம்ம ஹீரோயினுக்காக வந்து கத்தி குத்து வாங்கின மாதிரி இப்போ அந்த இடத்துலயே வந்து அவன் மயங்கி விழுறான். இப்போ ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயின் கிட்ட நீ எந்த சாய்ஸ் எடுத்தாலும் எனக்கு ஓகேன்னு சொல்ல அப்போ சொல்றது பாரு, எனக்கு ஒன்றும் வந்து இந்த சாய் மேலே ஃபீலிங்ஸ் எதுவுமே இல்லை, எனக்கு இப்போ ஒன்று தான் பிடிச்சிருக்கு, நம்ம 2 பேர் தான் வாழ போகிறோன்னு சொல்லிடுவா. இப்போ சாய் ஏஞ்சோடனே நம்ம ஹீரோயின் ஏதோ கூப்பிட்டுருப்பாரு, அதனால ஹீரோயினும் உள்ளே போகிறா. ஸோ அப்போ அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி எனக்கு ஆப்ரேஷன் நடக்கும்போது ஒரு கனவு வந்தது, நீயும் நானும் கல்யாணம் பண்ணிக்கிட்ட மாதிரியும் நம்ம கொஞ்ச நாள் நல்லா இருந்தோம், ஆனால் அதுக்குள்ளேயே வந்து இந்த லியா இறந்ததுக்கப்புறம் உன் மேலே தான் எல்லா கோவத்தையும் காமிச்சேன், என்கிட்ட இருக்கிற எல்லா கோவத்தையும் மேலே காமிச்சேன். அண்ட் உன்னை கிட்னாப் பண்ணப்போ நான் வந்து அந்த கத்தி குத்தை எடுத்துக்கிட்டேன், இப்போ எடுத்துக்கிட்ட மாதிரி அப்போ சொன்னேன், உனக்கு நெக்ஸ்ட் லைஃப் வந்தால் நீ என்னை வந்து இந்த லியாவோட சேர்த்து வைன்ட்டு. ஸோ அது எல்லாமே நீ பண்ணிட்டு தானேன்னு சொல்ல அவளை அமைதியாக இருப்பா. ஸோ அப்போ அவருக்கு தெரியுது இவர் ரீபானாய் வந்து தான் வந்து மாற்றிட்டான்ட்டு. ஸோ அவர் என்ன சொல்கிறான்னா, நான் தான் ரொம்பவே மோசமாக இருந்துட்டேன், நான் உன்னை நல்லாவே ட்ரீட் பண்ணல, இப்போ உன் வாழ்க்கையை உன் இஷ்டத்துக்கு நீ இருந்துக்கோ, நீ ரொம்பவே சந்தோஷமாக இருந்துக்கோ அப்படின்னு சொல்ல அவளும் சரி நான் சந்தோஷமாக இருந்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து போடுவா. அவள் போனதுக்கப்புறம் இவர் அழுகுறாரு, நான் பண்ண ஒரு மிஸ்டேக்கால இப்படி ஆயிடுச்சு, நம்ம முன்னாடியே ஹீரோனை லவ் பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அழுதுட்டு இருப்பான். இப்போது கொஞ்ச நாள் கழிச்சு காமிக்கிறாங்க, நம்ம ஹீரோயினியும் கிம்மியும் 2 பேருமே ஒன்றா இருக்காங்க. அப்போ ஹீரோயின் என்ன பண்ணியிருக்கானா இவனை கட்டி போட்டு வச்சிருக்கா. அப்போ கிம் எதுக்கு நீ என்ன கட்டி போட்டு வச்சிருக்கான்னு சொல்ல, அதுவா நம்ம இவ்வளோ நாள் ஒன்றா இருக்கும் ஆனால் வீடே காலியாக இருக்கிற மாதிரி இருக்குது, இங்கே ஓடி விளையாட பசங்க வேணும்லன்னு சொல்ல அவளுக்கு புரிஞ்சிடுது இவன் வந்து பசங்களை வந்து கேட்குறான்ட்டு. ஸோ 2 பேருமே ரொமான்ஸ் பண்ணுறாங்க அண்ட் நைட்டும் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இதோட இந்த ட்ராமா முடிஞ்சது. உங்களுக்கு இந்த ட்ராமா எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் சாரி கைஸ், ரொம்பவே லேட்டாக வீடியோ அப்லோட் பண்ணுறேன், என்னை மன்னிச்சிடுங்க. இனிமேல்ட்டு நான் ரெகுலராக வீடியோ அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ என்னை உங்களோட பிள்ளையாக நினச்சி மன்னிச்சிருங்க. ஸோ பாய் கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பை பாய்.